புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் விரோத ஆட்சியால் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை அகற்றி ஜனநாயக ரீதியான நேர்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க ஆர்எல்பி மக்கள் முன்னேற்றக் கழகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க விரும்பும் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட எண்ணி புதுவையில் ஆர்எல்பி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் 3வது அணி உருவாக்கப்பட்டு அதில் அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி, அகில இந்திய மஜ்லிஸ் முஸ்லிம் கட்சி மற்றும் சமூக இயக்கங்களுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து உள்ளது. இந்த அணியை மேலும் வலுசேர்க்கும் வகையில் அகில இந்திய நெட்வொர்க் நலசங்க தலைவர் திரு மனோகர் அவர்கள் தனது நிர்வாகிகள் 25 பேருடன் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆர்எல்பி அவர்களை நேரில் சந்தித்து மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத மோசடிகளை தடுத்து மக்கள் நலன் பாதுகாக்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த தேர்தலில் கூட்டணியில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்து ஆதரவு கடிதம் கொடுத்து உறுதியளித்தனர்.